இந்த ஐபிஎல் சீசன்ல மிகப்பெரிய சோக்கர்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ் தான். அவங்க ஆடின முதல் 6 மேட்ச்ல 5ல ஜெயிச்சு முதல் இடத்துல இருந்தும் அடுத்த 7 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிக்க முடியாம பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பை இழந்திருக்காங்க. அதே சமயம் முதல் 6 மேட்ச்ல 4 மேட்ச்ல தோல்வி அடைஞ்ச எம்ஐ அடுத்த 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற்று இருக்காங்க. இன்னும் லீக்ல 7 மேட்ச் பேலன்ஸ் இருக்கும் போதே பிளே ஆஃப்ஸ்க்கு போக போற 4 டீம் உறுதியா இருக்கு. என்னப்பா ஐபிஎல்னா கடைசி லீக் மேட்ச் வரைக்கும் யார் குவாலிஃபை ஆக போறாங்கன்னே தெரியாம இருந்தா தானே சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப ஐபிஎல் போர் அடிக்குமேனா அதான் இல்ல. இந்த 4 டீம்ல முதல் 2 இடங்களை பிடிச்சு குவாலிஃபயர் 1 ஆட போறது யாரு, 3வது மற்றும் 4வது இடத்தை பிடிச்சு எலிமினேட்டர்ல ஆட போறது யாருங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இன்னைக்கு ஜிடி மற்றும் எல்எஸ்ஜி மேட்ச்ல ஜிடி வின் பண்ணா 20 பாயிண்டோட டாப் 2 உறுதி செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜிடி ஆட போற எல்எஸ்ஜி மற்றும் சிஎஸ்கே உடனான ஆட்டங்கள்ல ஒண்ணுல ஒரு வேளை அவங்க தோல்வி அடைஞ்சு ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஆட போற 2 மேட்ச்லயும் ஜெயிச்சா அவங்க 2 பேருமே முதல் 2 இடங்களை பிடிக்க முடியும். ஆனா இந்த 2 டீமும் ஒரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சு அதே நேரம் ஜிடி 2ல ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட குவாலிஃபயர் 1க்கு அவங்க குவாலிஃபை ஆவாங்க. இப்ப நான் சொல்ல போறது அடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் சொல்றேன். ஒருவேளை ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஆட போற அடுத்த 2 மேட்ச்லயும் தோல்வி அடைஞ்சு அதே நேரம் எம்ஐ அவங்க கடைசி மேட்ச்ல ஜெயிச்சா அவங்க முதல் இடத்தை பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது போல எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இந்த 4 டீமுக்கும் இருக்கு. இப்ப குவாலிஃபை ஆகி இருக்கிற இந்த 4 டீம்ல எம்ஐ மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் தான் ஒரு மேட்ச்ல நேரடியா மோத போறாங்க. அந்த மேட்சும் எம்ஐ டிசி மேட்ச் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த 4 டீமும் எந்தெந்த இடத்துல பினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிற ஆர்டரை நான் கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்களும் கமெண்ட்ல நீங்க நினைக்கிற ஆர்டரை சொல்லுங்க.